உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்டா, இந்த திருட்டு திராவிட தெலுங்கு கட்சியை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு யாரை திருடி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? நம்ம அப்பதான் வேலுநாச்சியாரை திருடி வச்சிருக்காங்க. அந்த திருட்டு என்னன்னு பார்ப்போம் வாங்க. திருட்டு திராவிட தெலுங்கு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60-70 வருஷம் ஆச்சு. அவங்க ஆண்டு, மகே ஆண்டு, பேரையாண்டு, கொள்ளு பேரை ஆட்சி ஆள்றது அளவுக்கு அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட அப்பதான் வேலுநாச்சியாரை பத்தி அவங்களுக்கு யோசனை வரல. சிவகங்கை அரண்மனையில் அப்போ வேலுநாச்சியார் அவர்களுடைய சிலையை சின்னதாக மரப்பாச்சி பொம்மை அளவுக்கு வச்சுட்டு இப்போ சென்னையில் கிண்டியில் காந்தி மண்டபம் வளாகத்தில் 50 லட்ச ரூபா செலவில் நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. இவங்கள பார்த்தா அம்பிட்டு நல்லவங்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. 50 லட்ச ரூபா செலவில் அவங்க வச்சுருக்காங்களா? பாத்ரூம் கழுவுதுலேயே 3 ரூபா கழுவுற செலவுலவே 300 ரூபா கொள்ளையடிக்கிற திருட்டு திராவிட தெலுங்கு கட்சி 50 லட்ச ரூபாய்க்கு செலவு வச்சுருக்காங்களா? இத்தனை வருஷம் வராத அறிவு கண்ணு திறந்துருக்கு. இப்போ ஈவேராவை தூக்கி சின்ன பிள்ளை புருஷனை தூக்கிட்டு அவங்க கொண்டாடி இருந்தாங்க. வெளிநாட்டுலாம் போய் சிலை நிறுவி திறக்கிற அளவுக்கு அவங்க தயார் இருந்தாங்க. ஆனால் இப்போத்தான் நம்ம அப்போ வேலுநாச்சியாரை பற்றி அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. எதனால் தெரிஞ்சிருக்குண்டா, இப்போ தேர்தல் பக்கத்தில் வரதில்ல. நம்ம சீமானண்ணே மேடைக்கு சொல்லியிருப்பாங்க, நம்ம அப்போ வேலுநாச்சியார் சிலையை சின்னதாக வச்சுருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் அந்த அரண்மனையில் சின்னதாக வச்சுருக்காங்க. நாங்கள் மாலையிட போனோம், ஒரு ஏணி கூட இல்லை, அதை நான் வைக்கிறேன்னு சொன்னாலும் அது கூட அவங்க உரிமை கொடுக்கலன்னு சொல்லி மேடைக்கு சீமானண்ணே பேசியிருப்பாங்க. எங்கள் அப்போ யாருக்கும் தெரியல, அவர் யாரும் கொண்டு வரலான்னு சீமானண்ணே பேசாத மேடை இருக்காது. உடன்கட்டையார் ஏறல, முக்காட போட்டு மூக்க சிந்திட்டு மூளையில உட்கார்ந்து அழுகல. ஆங்கில படம் எல்லாம் பிச்சை எடுக்கணும். நம்ம அப்பத்தாவுடைய வரலாறு படிச்சா நம்ம அப்பத்தாவுக்கு சிலை எங்க இருக்குன்னு பாரு. அரண்மனை வாசல்ல அரை ஆளாக்கு தண்டி வச்சிருக்கான். ஏறி மாலை போட படிக்கட்டு இல்ல. நுட்பமா கவனிச்சுக்க நீ பாரு, உனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு. உனக்கு தன்மானமும் இன உணர்வும் இருந்தா உனக்கு வலிக்கணும். இந்த சிவகங்கை அந்த அரண்மனை வாசலை விட்டு அரை அடி வேலுநாச்சியார் நகரல. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் திருட்டு திராவிட கட்சி மக்களை ஓரளவுக்காச்சும் நம்ம கவர் பண்ணுறது, அது சொன்னதை ஓரளவுக்காச்சும் நம்ம எடுத்துக்கணும், நம்ம கொள்கை எது எடுபடலன்னு சொல்லி சீமானண்ணே சொல்கிறத மேடையில் சொல்கிறத ஒவ்வொன்றா இப்போ திருட்டு திராவிட கட்சி கொள்கையை திருடி செஞ்சுக்கிருக்காங்க. இத்தனை வருஷமும் இவங்க ஈவேரா சின்ன பிள்ளை புருஷன் தான் தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடிக்கிருந்தாங்க. பெரியாரு ஈவேராண்டு. இப்போ மட்டும் அறிவு கண்ணு திறந்துச்சு. நம்ம அப்பதான் வேலுநாச்சியார் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அது எதுக்குண்டா, சீமானண்ணே மேடைக்கு சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வேலுநாச்சியார் சிலையை கூட வைக்க உங்களுக்கு தகுதி இல்லையாடா, வக்கு இல்லையாடா, அந்த அளவுக்கு நாங்கள் கீழ்த்தரமாக ஆகி போயிட்டோமான்னு சொல்லியிருந்தாங்க. பெண்களை படிக்க வச்சது ஈவேரா தான், அப்படி பெண்கள் உரிமையை காத்தது ஈவேரா அப்படின்ட்டு எல்லா ஒரு பெண்களுக்கான உரிமையும் ஈவேரா பட்டத்து மேலே தூக்கி வச்சிருப்பாங்க. அப்பதான் வேலுநாச்சியார் வெள்ளைக்காரங்களை சண்டை பிடிச்சி ஒரு கணவன் இழந்து வெளியே வராத சூழ்நிலையிலையும் வெளியே வந்து போராடி மல்லு கட்டி நாட்டை திரும்பி எடுத்தவங்க தான் நம்ம அப்பதான் வேலுநாச்சியார். அப்படி ஒருத்தவங்களும் இன்ன வரைக்கும் அவங்க பாடப்புத்தகம் கூட அவங்க ஏத்துக்கிறல. இதே சான்சி ராணி அவர்களோட வரலாறை மத்திய அரசு தமிழ்நாடு பாடத்துல கொண்டு திணிக்கிறப்ப அதை ஏத்துக்கிருச்சு இந்த திருட்டு திராவிட தெலுங்கு அரசு. அப்ப கூட உறுதுணையா சொல்ல கிடையாது, எங்க வேலுநாச்சியார் உள்ள வைப்போன்னு அவங்க சொல்ல கிடையாது. அப்படி ஒரு திருட்டு திராவிட கட்சி இப்போ வந்து நாடகத்துக்கு நம்ம சீமானண்ணேட்டு இந்த பேச்சு எடுத்து கொள்கை எடுத்து அதை நம்ம எதவாச்சு இப்போ ஆட்சியை பிடிக்கணும், மக்கள் ஓட்ட வாங்கணும், ஒரு கவர் பண்ணணுன்றக்காண்டி அப்பதான் சிலையை இப்போ வச்சிருக்காங்க.